மனுஷனாக பிறந்தா ஏதாவது ஒரு விஷயத்தை கடைசியில் நம்பி தான் ஆகும். நம்பாமலாம் இருக்க முடியாது. ஆனால் எதை நம்புறது, எதை நம்பாமல் இருக்கிறது? இந்த இடத்துல தான் கடகராசிக்காரர்கள் பல குழப்பத்துக்கு ஆளாகும். கடகராசிக்காரர்கள் அந்த குழப்பங்கள் தீரணும் அப்படின்னா உங்களுடைய மனசில் இன்னிலிருந்து ஒரே ஒரு ஆளை நம்ப ஆரம்பிங்க, கடவுள். உங்களை அழைச்சின்னு போகிறது யார்? கடவுள். கடவுளோடு சேர்ந்து நடக்க போகிறோன்னு நம்புங்க. நல்லவர்களை உங்கள் பக்கம் காட்டுவார். கடவுள் நம்மளை இருட்டில் விட்டுற மாட்டாருன்னு நம்புங்க. இன்னிலிருந்து கெட்டது நினைக்கணும்னு நினைக்கிறவன் கூட உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். அப்படியே எல்லாமே மாறும். ஆட்டமே தலைகீழ மாறப்போகுது. இந்த எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடணும். ஏன்னா பால் வெண்மைன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்திருக்கும். பிறந்த குழந்தையோட கண்ணை பாருங்களேன், அதில் ஒரு வெண்மை இருக்கும். அதுதான் கடகராசியோடைய மனசு. கள்ளம் கபடம் இல்லாத மனசு. கடகம்னாலே கள்ளம் கபடம் இருக்காது. ஒரு சின்ன ஏக்கம் மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க கடகத்துக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன தெரியுமா? இந்த நேரத்தில் நான் முன்னேறணும், இந்த நேரத்தில் நான் பெரிய ஆளாகணும், இந்த இடத்துல நான் வரணும், இது எனக்கு கிடைக்கணும். ஏதாவது வருஷம் ஒரு ஏக்கத்தை ஆண்டவன் கொடுத்துருவான். அந்த இடத்துல கடகத்தை நானே கடகத்துக்காக நிறைய பிரார்த்தனைகள்லாம் கூட பண்ணுறேன். உண்மை. ஏன்? கடகராசி பிள்ளைகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஏக்கம் ஆண்டவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். காரணம் என்னன்னா, சந்திரன் அங்கே ஆட்சி பெற்றிருப்பான். சந்திரன் ஆட்சி. இந்த செவ்வாய்னு ஒரு பிளானட் இருக்கும் பாருங்க, அந்த பிளானட் அங்கே நீசமாக இருக்கக்கூடிய இடம் கடகத்திற்கு. அப்போ கடகம் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பலத்தை தெரிஞ்சுக்கணும். பலத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்பிக்கையோடு கடவுளோடு நடக்கலாம். அப்படி நம்பிக்கையோடு நடக்கிறோன்னு நம்ப ஆரம்பிச்சுட்டோம்னா கடவுள் இருட்டில் விட மாட்டார். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த செவ்வாய்ங்கிற கிரகம் கடகராசிக்கு எங்கே இருக்காருன்னு முதல்ல பார்த்துக்கணும். இப்போ உங்கள் ஜாதக நோட்டை எடுங்க, பார்த்துக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு கடகராசிக்கு செவ்வாய் கடகத்தில் இருக்கக்கூடாது. இந்த கடகத்தில் இருந்தார்னா நித்திய, அதாவது பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் உயிரோடு இருப்போம், ஆனால் இன்றைக்கி நமக்கு மரணத்தை தொட்டுட்டு வரும். நாளைக்கு சந்தோஷமாக இருப்போம், அதில் மாற்று கருத்து இல்லை. நாளானைக்கு கஷ்டப்படுவோம், அழுவோம். ஒரு இரவு அழுகை, பகல் சந்தோஷம். பகலில் அழுகை, இரவில் சந்தோஷம். ஒரு பொழுது கூட நமக்கு ஒரே மாதிரி போகாது. ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணுவோம், பக்காவாக ஒருத்தவனை நம்புவோம். ஆனால் அவனுடைய பிளானே உங்ககிட்ட வரும்போது ஃபெயிலியர் ஆகிடும். இங்கே தான் மிஸ்டேக் நிறைய நடக்கும். அப்போ செவ்வாய் எங்கே இருந்தால் நமக்கு நல்லது, குரு எங்கே இருந்தால் நல்லது? 2 பிளானட் கடகத்துக்கு வேலை செய்யும். உங்கள் ராசியிலேயே குரு இருந்தார்னா நீங்கள் நினைக்கிறத விட முன்னேற்றம் அதிகமாக கிடைக்கும். ஊர் போற்றும் பிள்ளையாக வருவீங்க. உயரிய விருதுகள்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு பாடம் எடுக்கக்கூடிய பெரிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். செவ்வாய் உங்களுக்கு மகரத்தில் இருந்தார்னா நிச்சயமாக பூமி லாபங்கள் கிடைக்கும். நிச்சயமாக ஒரு புரட்சியாளராக இருப்பீங்க. யாருக்கும் தோணாதது உங்களுக்கு தோணும். அதான் கடகம். கடகத்துடைய பலம் செவ்வாய். செவ்வாய் எங்கே இருக்கணும்? மகரத்தில் இருக்கணும். எங்கே இருக்கக்கூடாது? கடகத்தில் இருக்கக்கூடாது. சரி, அது இல்லாமல் வேறு எங்கே இருக்கலாம்? மேஷத்திலும் அதே மாதிரி விருச்சகத்திலும் இந்த செவ்வாய் இருந்தார்னா கடகராசிக்கு லாபம். செவ்வாய் இருக்கக்கூடாத இடம் எது? கடகம். இருக்கக்கூடிய இடம், ரொம்ப சூப்பர் இடம் எது? மகரம். ரொம்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க, செவ்வாயால் எனக்கு கொஞ்சம் குறைவு இல்லை, நல்லா இருப்போம் அப்படின்னா மேஷம், விருச்சகம். அதே மாதிரி குரு, 2 பிளானட் சொன்னேன்.
இந்த கடகராசிக்கு குரு பார்த்தீங்கன்னா கடகத்திலேயே இருந்தார்னா உன்னதமான நிலையை அடைவீர்கள். ஆனால் அதே குரு மகரத்தில் போயிட்டா நீங்கள் போடுற திட்டமெல்லாம் ஃப்ளாப் ஆகும். அங்கே தான் மிஸ்டேக் நடக்குது. உங்களுக்கு உதவி செய்கிறவன் உதவி பண்ணாமல் போயிடுவான், வேறு இடத்துல போய் சேர்ந்துருவான், எதிரிக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சிருவான், நம்மளை கண்ணுக்கு கண்ணாக பார்த்தவன் கண்ணில் குத்திட்டு போயிடுவான். இப்படியெல்லாம் நிறைய மனப்போராட்டங்களையும் வாழ்க்கையில் நிறைய வருத்தங்களையும் அடிக்கடி இந்த கடகம் ஏன் சம்பாதிக்கும்னா இந்த குரு எங்கேயோ நமக்கு மிஸ்டேக் ஆகிருக்காருன்னு அர்த்தம். அதே குரு மீனத்திலேயோ தனுசுலேயே இருந்தாருன்னா பாதகம் கிடையாது. அப்போ குரு எங்கெல்லாம் இருக்கணும்? கடகத்தில், தனுசுல, மீனத்தில். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருந்தால் நல்ல நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க, நல்ல பெரியவர்கள் உதவி பண்ணுவாங்க. ஆனால் மகரத்தில் இருந்தால் கூட இருந்து குழி பறிச்சிருவாங்க, எதிர்பார்க்குற உதவி. அப்போ நீங்களே உங்களை என்ன பண்ணணும்? கடகராசியோட பலம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்னிலிருந்து குரு எங்கே வேணாலும் இருக்கட்டும், செவ்வாய் எங்கே வேணாலும் இருக்கட்டும், எங்கே இருக்காருங்கிறத ஜோதிடத்தில் பார்த்துக்கிறோம், ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இவங்க எங்கே இருந்தாலும் நமக்குள்ள ஒரு குவாலிட்டி, நமக்குள்ள ஒரு மனபலம், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இன்னிலிருந்து கடகராசிக்காரர்கள் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானமாக எழுதிங்க. இண்டிவிஜுவல், தனித்து செயல்பட போகிறேன், தனியாக ஆட்சி அமைக்க போகிறேன் இப்படி சொல்லுவாங்க அரசியல் கட்சி தலைவங்கள்லாம். எனக்கு கூட்டணியே வராது, நான் தனித்து ஜெயிக்க போகிறேன் அப்படின்வாங்க. எப்பயுமே இந்த சிம்மத்துக்கும் கடகத்துக்கும் அரசியலில் திடீர் லாபம் ஏற்படும். சிம்மராசிக்காரவங்களுக்கும் கடகராசிக்காரவங்களும் அரசியலில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த நேரம் கடவுள் வெற்றியை கொடுக்குறாருனே தெரியாது, படார்னு வெற்றியை கொடுத்துருவார். நம்ம வாழ்க்கையும் ஒரு அரசியல் தான், நம்ம வீடும் ஒரு அரசியல் தான், வீட்லேயும் அரசியல் இருக்குது. அரசியல்னா என்ன? யாருக்கிட்ட எப்படி பேசணும், தொடர் பகை இல்லாமல், தொடர் அன்பு உறவு நட்பு இல்லாமல் இருப்பது பேர் அரசியல். எப்படி? தொடர் பகை இருக்கக்கூடாது, தொடர் நட்பு இருக்கக்கூடாது. உன்னை விட்டால் எனக்கு யாருமே கிடையாதுன்னு ஒருத்தனை நம்பிடக்கூடாது. நீ இல்லைனாலும் நான் தனியாக வாழ முடியும்னு நினைக்கணும், அதுக்கு பேர் தான் அரசியல். இதை கடகம் முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுமாரி ஒருத்தனை தொடர்ந்து ஏற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது, தொடர்ந்து புறம் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, அதுவும் அரசியலுக்கு ஆபத்து. அது பேர் அரசியல் கிடையாது. அது நம்மளே பாழ்குழியில் போய் நம்மளே உழறது. இன்னொருத்தன் மறந்து இருந்தாலும் அவனை பற்றி பேசி நம்ம அவனை நம்மளை நினைக்க வைக்கிறது, அதுவும் தப்பு. அப்போ என்ன பண்ணணும்? ஒருத்தனை பகையாளியாக தொடர்ந்து கருதக்கூடாது. அவங்ககிட்ட இருக்கிற குட் குவாலிட்டி அப்பப்போ அவனுக்கே தெரியாமல் வெளியில் சொல்லணும், அது அவன் காதில் போய் விழணும். அப்போ என்ன ஆகும்? கடகத்தோடைய இமேஜ் கூடும். கடகம் லைஃப்பில் என்ன நினைக்கிறீங்களோ அது செட்டில்மெண்ட் ஆகும். இதுதான் ப்ரோ உண்மை. இவ்வளவுதான் லைஃபு. உங்களுக்கு தொடர் பகையாளியும் இருக்கக்கூடாது, தொடர் நண்பர்களும் இருக்கக்கூடாது. உங்களை நீங்கள் நம்பணும். இந்த கூட்டணிங்கிறத விட தனித்து இயங்க ஆரம்பிக்கணும், இது உங்களுடைய பலம். அப்படி தனித்து இயங்க ஆரம்பிக்கும் போது கடவுளோடு சேர்ந்து நடங்க. கடவுள் மட்டும்தான், கடவுள் உங்களை இருட்டில் விட மாட்டார். ஏன்னா மனுஷங்க கூட சில நேரங்களில் உங்களுக்கு மக்கர் பண்ணலாம், கடவுள் ஒரு பொழுது மக்கர் பண்ண மாட்டார். அப்போ என்னாகும்? ஒரு சில விஷயம் நமக்கு இமேஜ் குறைஞ்சாலோ டிலே ஆனாலோ நமக்கு ஒரு விவாதங்கள் வந்தாலும் கூட நீங்கள் கடவுளை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறேன்னு நீங்கள் நம்பிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதை முழுமையாக நம்புங்க கடகராசி அன்பர்களே. முருக பெருமானையும் துர்கா பரமேஸ்வரியையும் கடகராசி பிரார்த்தனை பண்ணுங்க, மிகப்பெரிய பலம் கிடைக்கும், நல்லது நடக்கும்.